ஆர்ப்பரிப்போம். எக்காலம் ஊதி வார வார துதியோடு எக்காலம் ஊதி ஆனானுக்குள் நுழைவோம். எழுப்புதலின் நேரம் அல்ல, யோசுவாவின் காலம் அல்ல, இது எழுப்புதலின் நேரம் அல்ல. எல்லாரும் எழுந்தவர் ஆல் ஆஃப் யூ ஸ்டாண்ட் பண்ணி எழுந்து நின்று கண்ணை மூடுங்க. நல்ல கைகளை உற்சாகமாய் தட்டி கர்த்தர் நாமம் சொல்ல சொல்ல தடைகள் விலகிடுமே. கர்த்தர் நாமம் சொல்ல சொல்ல தடைகள் விலகிடுமே. மாறாவின் தண்ணீர் மதுரமாகுமே. மதுரமாகுமே, விலகி ஓடுமே. இது எழுப்புதலின் நேரம் அல்ல, ஒரு காலம் அல்ல, இது எழுப்புதலின் நேரம் அல்ல, யோசுவாவின் காலம் அல்ல. ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அவர்கள் எரியும் வரை எக்காலம் கொண்டு எரிகோவை செய்வோம். வார வார கொடியோடு நுழைவோம். எக்காலம் கொண்டு எரிகோவை செய்வோம். கானானுக்குள் நுழைவோம். எழுப்புதலின் நேரம் அல்ல, யோசுவாவின் காலம் அல்ல, எழுப்புதலின் நேரம் அல்ல, யோசுவாவின் காலம் அல்ல. துதிக்கும் நமக்கு தோல்வி இல்லை, வெற்றி நிச்சயமே. துதிக்கும் நமக்கு தோல்வி இல்லை, வெற்றி நிச்சயமே. வாழ்வுக்கு திடமனதாயிருப்போமே. பலங்கொண்டு திடமனதாயிருப்போமே. சுதந்திரிப்போமே. இது எழுப்புதலின் நேரம் அல்ல, யோசுவாவின் காலம் அல்ல, இது எழுப்புதலின் நேரம் அல்ல, யோசுவாவின் காலம் அல்ல. மாம்சத்தோடு ரத்தத்தோடு நமக்கு யுத்தமில்லை. மாம்சத்தோடு ரத்தத்தோடு நமக்கு யுத்தமில்லை. வல்லவரின் ஆயுதத்தை எழுதிடுவோமே. சாத்தானை ஓடுவோம் துரத்திடுவோமே. வல்லவரின் ஆயுதத்தை எழுதிடுவோமே. சாத்தானை ஓடுவோம் துரத்திடுவோமே. எழுப்புதலின் நேரம் அல்லோ, யோசுவாவின் காலம் அல்ல, எழுப்புதலின் நேரம் அல்லோ, இது யோசுவாவின் காலம் அல்ல. ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், இதுவரை ஆர்ப்பரிப்போம். ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கள் இதுவரை ஆர்ப்பரிப்போம். காலம் கூடி எரிகோவை பிடிப்போம். ஆட வார பணிகள் தராருக்குள்ளோம். எக்காலம் கூடி எரிகோவை பிடிப்போம். ஆட வார பணியோடு தராருக்குள்ளோம். எக்காலம் கூடி எரிகோவை பிடிப்போம். கானானுக்குள் நுழைவோம். எக்காலம் கூடி எரிகோவை பிடிப்போம். ஆரவார துணியோடு கானானுக்குள் நுழைவோம். எக்காலம் கூடி கானானுக்குள் நுழைவோம். நல்ல கைகளை பற்றி அக்கினி இறங்கட்டும், அபிஷேகம் இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும், மகிழம் இறங்கட்டும், மனத்தோடு இறங்கட்டும். கையை பாட்டி ஏன் ஓ
பெரியோர், வாலிபர், வயோதிபர் எல்லார் மேலும் உங்கள் மகிமை இறங்கட்டும், மகிமை இறங்கட்டும். நிறைவாண்டு வரும்போது குறைவானது ஒழிந்து போகும், நிறைவாண்டு வரும்போது குறைவானது ஒழிந்து போகும். நீங்கட்டும், நீங்கட்டும். கோரி 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 கோரி. உமக்கு மகிமை செலுத்துகிறோம், உமக்கு மகிமை செலுத்துகிறோம். எங்கள் இயேசு மகாராஜாவுக்கு, எங்கள் கண்மலையின் தேவனுக்கு, எங்கள் அற்புதங்களின் ராஜாவுக்கு, அதிசயங்களின் தேவனுக்கு, யூத ராஜ சிங்கத்துக்கு, யூத ராஜ சிங்கத்துக்கு மகிமை செலுத்துகிறோம், கனத்தை செலுத்துகிறோம், புகழை செலுத்துகிறோம். நீர் ஒருவரே மகிமைக்கு பாத்திரர், நீங்க ஒருவரே கனத்துக்கு பாத்திரர், நீங்க ஒருவரே துதிகளுக்கு பாத்திரர், நீங்க ஒருவரே தோற்றத்துக்கு பாத்திரர். எந்த மனுஷனுக்கு அல்லப்பா, எந்த ஸ்தாபனத்துக்கு அல்லப்பா, எந்த சபைக்கு அல்லப்பா, எந்த ஊழியக்காரனுக்கு அல்லப்பா. எல்லா மகிமைக்கும், எல்லா கனத்துக்கும், எல்லா துதிக்கும், எல்லா தோற்றத்துக்கும் நீங்க ஒருத்தர் தான்ப்பா பாத்திரராய் இருக்கிறீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரெண்டு கையை பல்லவத்துடைய வைத்துங்க. யாரு கண்ணை திறக்காத, கண்ணை மட்டும் திறக்காத, எல்லா கண்ணை மூடி. ஹல்லேலூயா. பாத்திரர் நீர்தான்ப்பா. ஹல்லேலூயா. பாத்திரரே, பாத்திரரே, சகல துதிக்கும், சகல கணத்துக்கும், சகல மகிமைக்கும் நீங்க ஒருவரே பாத்திராய் இருக்கிறபடினால எங்கள் இயேசு மகாராஜாவை, எங்கள் கண்மலையின் தேவனை, எங்கள் யூத ராஜ சிங்கத்தை மகிமைப்படுத்துகிறோம் சொல்லி. ஹல்லேலூயா. உனக்கு எவ்வளவு பலன் இருக்குதோ அந்த பலனை பயன்படுத்தி நல்ல கையை தட்டி நல்ல ஆவிலே நிரம்பு. அந்நிய பாஷை பேசு. ஓ கண்ண மூடி, கண்ண மூடி. ஓ ரபா கபா லபா ரபா லபா ரபா லபா ரபா லபா ரபா ரபா லபா ரபா லபா 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 லபா. ஓ ரபா லபா ரபா ரபா. ஓ ஷலபா ரபா 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 ரபா. இக்கபா ரபா 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 ரபா. ஓரியன் தல ரபா 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 ரபா. Glory Master. Hallelujah, hallelujah. உம்மை போல ஒரு நல்ல தேவன் இந்த உலகத்துல ஒருத்தர் இல்லப்பா. Hallelujah. உமக்கன்றோ மாட்சிமை, உமக்கன்றோ மகிமை, உமக்கன்றோ மாட்சிமை, உமக்கன்றோ துதியும் புகழும் தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. கைகளை உயர்த்தி அசைத்து ஆராதனை, 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 இயேசுவுக்கே, என் அப்பா இயேசுவுக்கே, என் ராஜா இயேசுவுக்கே, விலையேற பெற்ற உம் ரத்தத்தால் விரோதனை கொடுத்தே, விலையேற பெற்ற உம் ரத்தத்தால் விரோதனை கொடுத்தே, ராஜாக்களாக ஏவியன்றாக உமக்கென தெரிந்து கொண்டே, எங்கள் ராஜாக்களாக உமக்கென தெரிந்து கொண்டே. கைகள் அசைத்து ஆராதனை,
இயேசுவுக்கே என் ராஜா இயேசுவுக்கே வழிகாட்டும் தீபம் துணையாளரே தேற்றும் தெய்வமே வழிகாட்டும் தீபம் துணையாளரே தேற்றும் தெய்வமே அன்பால் பலத்தால் அனுமூட்டும் ஐயா அபிஷேகராஜரே அன்பால் பலத்தால் அனுமூட்டும் ஐயா எப்போதும் இருக்கின்ற இனிமேல் வருகின்ற எப்போதும் இருக்கின்ற இனிமேல் வருகின்ற என் ராஜா இயேசுவுக்கே அல்லேலூயா அல்லேலூயா
இஸ்ரவேலே, நீ பாக்கியவான். கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? நான் உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் மகிமை பொருந்தின பட்டயமுமாயிருக்கிறேன். உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். அவர்கள் மேடுகளை நீ மிதிப்பாய். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்திலே அதை தீவிரமாய் நடப்பிப்பேன். Don't take congregation. Glory to God. எல்லா கைகளும் உயர்த்தி பரலோக தேவனுடைய மகிமையான முகத்தை எல்லாரும் நோக்கி பார்ப்போமாக. ஹல்லேலூயா. அவர் ஒருவரே மகிமைக்கு பாத்திரர். அவர் ஒருவரே துதிக்கு பாத்திரர். அவர் ஒருவரே தோற்றத்துக்கு பாத்திரர். எந்த ஊழியக்காரனும் கிடையாது, எந்த ஸ்தாபனமும் கிடையாது, எந்த சபையும் கிடையாது. ஆவியானவரே எல்லா மகிமைக்கும், எல்லா கணத்துக்கும், எல்லா துதிக்கும் பாத்திரர். தலைக்கு மேல கையை தட்டி நிறைவான ஆமென் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டு கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானுடைய திரிகதையோட நாமத்தினாலே எங்கள் ஆராதனைகளை சுகந்த வாசனையான காணிக்கையாக அங்கீகரித்துக் கொண்டிருக்கிற மகா பெரிய தயவுக்காக கோடி ஸ்தோத்திரம் அப்பா. இந்த ஜனத்தை எனக்கென்று நான் ஏற்படுத்தினேன். இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். உங்களை அந்தகாரத்தில் நின்று ஆச்சரியமான ஒளியிடத்துக்கு வரவழைத்துடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் எனக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள் என்று திருவிழப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். உங்க ஆளுகை வெளிப்படட்டும். இந்த சபை உங்க சபப்பா. இந்த சபைக்கு போதக நீங்க பரிசுத்த ஆவியானவர் நீங்களே ஆட்கொண்டு ஆளுகை செய்து அற்புதங்களையும் அதிசயங்களை காணப்படும். எங்கள் விசுவாச குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒருவரும் கெட்டு போகாதபடிக்கு தூரம் போன ஒவ்வொருவரும் ஓடோடி வந்து கண்மலை தேவனுடைய பாதத்தில் விழுந்து உங்க ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஆட்டுக்குட்டியானவர் அனுக்கிரக செய்யும். சபிக்கப்பட்ட சத்துரு அநேக குடும்பங்களை வஞ்சித்து கெடுத்து வைத்திருக்கிறான். அவன் கிரியைகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே கைகளை தட்டி நாங்கள் ஒருமனப்பட்டு அழிக்கிறோம். சாத்தானே, பாரம்பரியங்கள், சடங்காச்சாரியங்கள், உலக வழக்க வழிபாடுகள் இவைகளை கொண்டு வந்து ஜனங்களை கெடுத்து நிக்கிரம் பண்ணுகிற பொல்லாத பிசாசே, கைகளை தட்டி கிரியைகளை நரகத்துல இப்ப கேஷப்படி தூக்கி எறிகிறோம். உங்க அதிசயங்களை அற்புதங்களை காணப்படும். சாத்தான் தொற்று போகட்டும். உங்க வெளிப்படட்டும். நீங்க பிறகு நாங்க சிறுக வழிபடத்தில் படிக்கிறோம். இயேசு மகாராஜாவின் பரிசுத்தமுள்ள பாதங்களில் விழுந்து கோடி முத்தம் செய்து ஜெபிக்கிறோம். எங்கள் அருமை பிதாவே, கைகளை தட்டி இயேசு மகாராஜாவுக்கு நல்ல உற்சாகமா அல்லேலியா சொல்லி ஆர்ப்பரித்துக் கொண்டு நல்ல அல்லேலியா சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. எல்லாரும் வேத புத்தகம் எடுத்துக்கொள்வோம். The history of Job. யோபின் சரித்திரம் 42ஆம் அதிகாரத்தை everybody turn to the Holy Bible, the history of Job, chapter 42 verse 1 to 1. யோபின் சரித்திரம் 42ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வசனங்களை சேர்ந்து வாசிப்போம். ஜோப் ஞான பிரகாசம்
யோபு ஞான பிரகாசம் வந்திருக்காரா? ஆளே இல்லையா? எங்க கமான். யோபு, அவருக்கு பேரு நான் தான் வச்சேன் யோபு. ஏன்னா அவர் பட்டிருக்கிற பாடுகள் அப்படி. அல்லேலூயா. அதனால யோபே வாசி கர்த்தரை மகிமைப்படுவார். நிறுத்தி நிதானமா பொறுமையோட வாசித்து கர்த்தரை மகிமைப்படுத்தி முடிக்கிறது. பரிசுத்த ஓய்வு நாளிலும் கர்த்தராகிய தேவன் நமக்கு கொடுத்த வேதவசனம் யோபின் சரித்திரம் 42ஆம் அதிகாரம். அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரயோஜனமாக, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். அறிவில்லாமல் ஆலோசனையை மறக்க இவன் யார்? ஆகையால் நான் எனக்கு தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாததையும் அலப்பினேன் என்கிறேன். நீர் எனக்கு செவி கொடும், அப்பொழுது நான் பேசுவேன். நான் உம்மை கேள்வி கேட்பேன், நீர் எனக்கு உத்தரவு சொல்லும். என் அதனால் குறித்தும் கேள்விப்பட்டேன், இப்பொழுதே என் கண் உம்மை காண்கிறது. ஆகையால் நான் என்னை அறிந்து குளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன் என்றார். கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபோடு பேசினவும் கர்த்தர் ரோமானியான எலிப்சாவை நோக்கி, உன்மேலும் என் 2 சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் உண்டாகிறது. என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. ஆதலால் நீங்கள் 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் தெரிந்து கொண்டு என் தாசனாகிய யோபனிடத்தில் போய் உங்களுக்கு சர்வாங்க தகன பலிகளை இடுங்கள். என் தாசனாகிய யோபு உங்களுக்கு வேண்டுதல் செய்வான். நான் அவன் முகத்தை பார்த்து உங்களை உங்கள் புத்தியினத்திற்கு தக்கதாக நடத்தாதிருப்பேன். என் தாசனாகிய யோபு பேசின போது நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை என்றான். அப்பொழுது தேவனுமாகிய எலிசபாசும் சுகானின் பில்காதும் நாமகாரின் சிவப்காரும் போய் கர்த்தர் தங்களுக்கு சொன்னபடியே செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் யோபுவின் முகத்தை பார்த்தார். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றையும் பார்க்கிலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனை தந்தருளினார். அப்பொழுது அவனுடைய எல்லா சகோதரரும் சகோதரிகளும் முன் அவன் அறிமுகமான அனைவரும் அவனிடத்தில் வந்து அவன் வீட்டிலே அவனோடு போஜனம் பண்ணி, கர்த்தர் அவன் மேல் வர பண்ணின சகல தீங்கு நிமித்தம் அவனுக்காக தங்களாயிட்டு அவனுக்கு ஆறுதல் சொல்லி அவரவர் ஒவ்வொரு காசியம் அவர்கள் ஒவ்வொரு பொன் ஆபரணத்தையும் அவனுக்கு கொடுத்தார்கள். கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்த்திலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். 14,000 ஆடுகள், 6,000 ஒட்டகங்களும் 6,000 ஏர்களும் 1,000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின. 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் அவனுக்கு பிறந்தார்கள். மூத்த மகளுக்கு எமிமால் என்றும் 2ஆம் மகளுக்கு எக்ஸியால் என்றும் 3ஆம் மகளுக்கு சோரனப்பு என்றும் பெயரிட்டார். தேசத்தில் எங்கும் யோபுவின் குமாரத்திகளைப் போல சௌந்தரியமுள்ள அவர்கள் தகப்பன் அவர்கள் சகோதரரின் நடுவிலே அவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்தார். இதன் பின்பு யோபு 130 வருஷம் உயிரோடு இருந்து 4 தன் பிள்ளைகளையும் கண்டான். யோபு நிலையிலிருந்து பூரண வயதுள்ளவனாய் மரித்தான். அல்லேலூயா. நான் வாசிக்கிறது 12 வருஷம் எழுப்புதல் வந்து அப்படித்தான் வரும். அல்லேலூயா. எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என்னடா என்னென்னமோ நடக்குது. என்ன இனி இப்படிதான். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாப்பாக்கு சர்வீஸ் டைமை மாற்றி ஸ்தோத்திரம். முன்னாடி 1/2 hour முன்னாடி வச்சு 6 o'clock அங்கே ஆரம்பிச்சிட்டோம். அதனால 10:45 அங்கே வந்தது. அதுக்கு தகுந்த மாதிரி விசுவாசிகள் 12 மணிக்கு ஒரு மணி நம்ம கேட்டுக்கொள்ளுங்க.
ஹலோ, கர்த்தர் நல்லவர். கல்யாணம் ஆகாத பிள்ளைகளும் இவங்க கம் ஃபார்வர்ட் குயிக். சிலர் ஆராதனை முடிச்சு வந்திருக்கீங்க, எப்படி பொழைச்சு போங்க சாப்பிட்டு. இனி 10:45 நான் வந்துடுவேன். 11:00 நான் எடுத்துருவேன். 1 மணிக்குள்ள சர்வீஸ் முடிக்கப்படும். நீங்க வீட்டுக்கு போய் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த இந்த அற்புதமான வார்த்தைகளுக்காக வேத புஸ்தகத்தை வலதுகளை உயர்த்தி இயேசு மகாராஜாவுக்கு மகிமை செலுத்துவோமா? ஹல்லேலூயா. தோத்திரம் தோத்திரம், நல்ல சத்தமா ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். உட்காருவோம். இந்த ஃபேனை போட்டு ஜன்னல் எல்லாம் ஃபுல்லாக திறந்து விடுங்க. எல்லா ஜன்னலும் திறந்து விடுங்க. போகிறேன் எப்பா ஜன்னலை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணுங்க. இந்த ஸ்க்ரீன்லாம் போட்டு கூட ஏன்னா குளிரான நேரம் தான். அதனால தோற்றம். ஏன்னா அநேகர் உட்கார்ந்து பார்த்து நிற்கிது இந்த கம்பெனி கேட்டு. அதனால வெயில் ஏறின பிறகு ஏச்சி போட்டு விடுவோம். எல்லா ஜன்னலையும் திறந்து விடுங்க. இந்த சைடில் இருக்க ஜன்னலை புறம் தரங்க. காது கேட்குதான் கேட்கலையே. இந்த பக்கம் ஸ்கிரீனை ஒதுக்கிட்டு தரேன்னு சொல்லி தமிழ்ல தானே சொல்லிட்டு இருக்கிறேன். ஏசு ரத்தம். ஹல்லேலூயா. குட்டிமாவும் கஷ்டமாகவும் உள்ள போது சைடில் உட்கார விட. அதே மாதிரி இங்கே உட்கார வேணும். அருண் இப்படி கீழே வந்துருங்க. ஃப்ரண்ட் லைன் வந்துருங்க. தோற்றுறேன். ஏன்னா உங்க முகத்தை பார்க்க என்னால் முடியல. தேங்க்யூ. அப்படி முன்லைனில் வந்துருங்க. எச்சி ஆண்டிக்கு பக்கத்தில் வந்துருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாம் மகிமைப்படட்டும். இந்த பரலோக மனமகிழ்ச்சியில் ஆராதனை வேலைக்கு கடந்து வந்திருக்கிற உங்கள் ஒருவரையும் உயிர்த்தெழுந்த இயேசு மகாராஜாவின் அற்புதமான நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஹலோ, ஹலோ, கைகளை கூப்பி சொல்லுங்க பாப்போம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இயேசு மகா பெரியவர், இயேசு மிகவும் நல்லவர், இயேசு அற்புதர், இயேசு அதிசயமானவர், இயேசு மகா பெரிய தேவன், மகத்துவம் உள்ள ராஜா. கைகளை தட்டி நல்லா அல்லேலூயா சொல்லி ஆர்ப்பரிக்க பார்ப்போம். ஹல்லேலூயா. வாசியுங்கள். பரிசுத்த லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 10 வசனம். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். For the Son of Man is come to seek and to save. நான் வந்த உடனே மேல ஆன் பண்ணிடுவேன். புரியுதா? ஒவ்வொரு முறையும் சொல்லி இருக்க கூடாது. அடுத்த சண்டேல இருந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் ஆட்கள் இந்த வேலைகளை கரெக்டா செய்யணும். செஞ்சு அதுக்குரிய ரிப்போர்ட் என்கிட்ட கொடுக்கணும். ரிட்டன்ல கொடுக்கணும். ஓரலா இல்ல, ரிட்டன்ல கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து எல்லாம் சிஸ்டமேட்டிக்காக நடக்கும். ஆவியானவர் அனுக்கிரகம் செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சபையை நடத்துவது செல்லத்துறை அல்ல, பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. டார்வின் எங்க வாங்க. இந்த இடையில போற வேலை வச்சாங்க. சிடாம். எவனும் கீழே போகக்கூடாது, மேலே போகக்கூடாது. Don't disturb the presence of God. Sunday school department சீக்கிரம் மேல வாங்க. Sunday school department please
அம்மா முன்னாடி வாங்க. கல்யாண கால பிள்ளைகள் கம் ஃப்ரெண்ட். சண்டே ஸ்கூல் டிபார்ட்மெண்ட் சீக்கிரமாக மேலே வரும்படி கேட்கிறேன். மாத்தால் இந்த சண்டே ஸ்கூல் சொல்லிட்டு வா சீக்கிரம். அல்லேலூயா. ஒருத்தர் என்கிட்ட கேட்டாரு, அப்பா இவ்வளவு லேட்டாகும், லைவ்ல பார்த்து நீங்க வரல, அதனால எப்ப லைவ்ல வருவீங்கன்னு பார்த்து விளங்கு வாங்க. மாஸ்டர் லைவ்ல வரலையா? எத்தனை பேர் கேட்கிறாங்க தெரியுமா? மாஸ்டர் லைவ்ல வந்த பிறகுதான் வரணுமா? ஆவியாளர் வரல. இப்ப அப்படிதான் உட்காந்துருக்காங்க. பாஸ்டர் 12:45 தான் வருவாங்க, எல்லாம் உட்காந்துருக்காங்க. இப்ப அடிச்சு பத்து வரும், துண்டை காணா துணிய. நீ பாருங்களேன், 12:45 மெசேஜ் முடியும். காணிக்க 1/4 மணி நேரம், 1 மணிக்குள்ள அடித்து பத்து. 1 மணிக்கு வர நாட்கள் ஏமாந்து தான் போவோம், ஒன்றும் இல்லாம தான் போவோம். கை தட்டி கத்துற மயப்படுத்த பார்ப்போம். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். For the Son of Man is come to seek and to save that which was lost. ஆபிரகாம் இழந்து போன சகோதரன் லோத்தையும் அந்த ராஜாக்களையும் திருப்பி கொண்டு வந்தார். ஒன்று குறைவுபடாமல் எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு வந்தார். நீங்களும் அப்படியே திருப்பிக் கொள்ளும்படி ஆவியானவர் அனுக்கிரகம் செய்தார். அதே போல தாவீது இழந்து போன எல்லாவற்றையும், சிறியதும் பெரியதும், ஸ்திரீகள், குமாரத்திகள் எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டு வந்தது போல நாமும் திருப்பிக் கொண்டு. பிரச்சனையை எவன்டே போய் சொல்லாது, ஊழியக்காரன் மட்டும் சொல்லு. அதுக்காக ரோட்ல போற வர ஊழியக்காரன் சொல்லாது. தகப்பனுடைய ஸ்தானத்தில் கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிற ஊழியக்காரன் மட்டும் சொல்லு. அதற்குரிய விமோச்சனம் உனக்கு கிடைக்கும். கண்ட பெயல்வெட்டி சொல்லி உன் பேரை கெடுத்துக்கிறாங்க. ஆசாரியனிடத்தில் மாத்திரம் அதை சொல்லி விமோச்சனத்தை பெற்றுக்கொள். கர்த்தருக்கு மகிமை உண்டு. விசுவாச வீரனாக இருக்கும் என ஆபிரகாமை போல, தாவீதை போல ஆராதனை வீரனாக, ஜெப வீரனாக இருக்க வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் நீ இழந்து போனதை ஒண்ணும் பெற முடியாது. தேவனுடைய பிரசன்னத்தில் விளையாட்டு விளையாடக்கூடாது. சீரியஸா கத்துற கதவை திறந்து விடுவோம். இந்த கதவை திறந்து கொக்கி போட்டு விடு. சாரா கொக்கி இருந்தா கொக்கிய போட்டு விடு. பின்னாடி கதவை திறந்து விடுங்க. சிடாவும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாவீது இழந்து போன எல்லாவற்றையும், சிறியதையும் பெரியதையும், குமாரத்திகள் எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டு நீயும் திருப்பிக் கொண்டு. நம்ம உள்ளம் தாவீதை போல, ஆபிரகாமை போல மாறும். செல் கொண்டு வந்திருக்கவங்களாம் செல்லை தூக்கி காட்டுங்க. செல்போன் வச்சுக்கவங்களா? செல்போன் வச்சிருக்கவங்கள கையை தூக்கி காட்டு. போனை தூக்கி காட்டுன்னு சொன்னேன். சுவிட்ச் ஆஃப் பண்ணு. யாராவது போனை வச்சு விளையாண்டுட்டு இருந்த நீங்க நொறுக்கி விடும். ஜாக்கிரதை. சிலது பைபிளுக்குள்ள போனை வச்சு கூட்டம் இப்படி வச்சுக்கிட்டு நீ
பரலோகத்து போகும்னு நினைக்கிறேன். Be careful. ஜாக்கிரதை. நீ யாரா இருந்தாலும் சரி, நான் சொல்றேன், ஞாயிற்றுக்கிழமை செல்போன் கொண்டு வராத. அடி வாய்க்குள்ள பின்னாடி இந்த ஓட்டலுக்கு வந்து தோண்டி இந்த குசு குசு மேல வச்சுக்கிறாங்க. மெசேஜ் அனுப்பு, இங்க இருந்து அங்க, அங்க இருந்து இங்க. Don't pray in the presence of the Lord. ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் தேவ சமூகத்தில். யாரா இருந்தாலும் சரி, சில ஊழியக்காரனே மேல என்ன இடமா இல்ல, வாங்க வா ஃப்ரெண்ட்ல உட்காருங்க. யார் கொப்பூர் தம்பியா? ராஜா, உன் ஒய்ஃப் வந்திருக்காளா? ஒய்ஃப் வந்திருக்காளா? இங்க நீ முன்னாடி முக்கியமா, நீங்களாம் கிளவே கிடையாது, வாங்க. கீழே உட்கார முடியாத ஆட்கள் அங்க மேல உட்காரட்டும். அதே மாதிரி சேர்ல குழந்தைகளை உட்கார வைக்காதீங்க, குழந்தைகள்லாம் முன்னாடி வரணும். Don't sit in the chair. Children are not allowed in the chair. குழந்தைகள்லாம் கீழே உட்கார வைங்க. இழந்து போன எல்லாவற்றையும் நீ திருப்பிக் கொள்வாய். உன் ஜெப வாழ்க்கை அதிகமாக்கு, உன் விசுவாசத்தை அதிகமாக்கு. வாழ்கிற ஒரே ஒரு வாழ்க்கை அது இயேசுவுக்காக இருக்கட்டும். ஏதோ ஒரு வாழ்க்கை, ஏதோ சர்ச்சுக்கு போறேன், ஏதோ பண்றேன், ஏதோ இல்ல. மைக்கேல் என்ன டைம் இப்ப? ஒண்ணா ஜாக்கிரதை. ஆலயத்துல தேவ பிரசன்னத்துல விளையாடாத. எனக்கு என்னென்னமோ பட்டம் கொடுக்குறாங்க. திட்டுற பாஸ்டர், அப்புறம் இடிக்கிற பாஸ்டர், அப்புறம் என்ன வேணும் மக்களுக்கு? கோல்டா இருக்கா? அது என்ன இப்ப சொன்ன வால்போஸ்டர் ஒட்டுங்க. கோல்டு ஆயிடுச்சு, சில்வர் ஆயிடுச்சு. உன் வாழ்க்கையில ஜெபத்தை சரிப்படுத்து. அதிகால ஜெபத்துக்கு ஓடி வா. ஈவினிங் சர்வீஸுக்கு ஓடி வா. டெய்லி கால ஜெபத்துக்கு ஓடி வா. இந்த சண்டேல இருந்து அடுத்த சண்டே வரைக்கும் பண்டிகை நாட்களாக டிக்ளேர் பண்றேன். 8 days, 8 நாட்கள் பண்டிகை நாட்கள். The days of celebrations. அங்க யாருமாக ஒருத்தர் நிக்கிறாரு. இந்த ஐயாவுக்கு என்ன வேணும்? அவரை இங்க ஆண்கள் பக்கத்தில் உட்கார சொல்லு, கூட்டிட்டு போ. சகோதரர்கள் பக்கத்தில் ஒரு சேர் கொடுங்கப்பா, அவர் உட்காரட்டும். உடம்பு சரியில்லாத நினைக்கிறேன், கொஞ்சம் ஒருத்தர் உதவி செய்ய ஓடி போ. ஒரு டக்குன்னு ஒருத்தன் போ, கூட்ட அவரை உட்கார வை. உன் வாழ்க்கையில விசுவாசத்தை அதிகமாக்கு. ஜெப வாழ்க்கையை சீர்படுத்து. தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை செப்பனிட்டு உனக்கு இஸ்ரவேல் என்ற பேர் வரணும். ஆபிரகாமின் மகன் மகள் என்கிற பேர் வரணும். கைகளை தட்டி கட்டி பயன்படுத்துங்கள். இயேசுவின் நாமத்தில் அந்த மகனுக்கு இருக்கிற அந்த வியாதிகள், அந்த நரம்பு தளர்ச்சிகள், அந்த பக்கவாதங்கள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே சுகமாக்கப்படுவதாக. கையவிடாதே, கையவிடு, கையெடு ஹென்றி, கையவிடு, நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தினால கையெடு, கத்தரியா நடக்கட்டும். விடு, கையவிடு, நடக்க சொல்லு. இயேசுவின் நாமத்தினாலே உயிர்த்திருந்த வல்லமை அந்த மகன் மேலே இறங்குவதாக. கை தட்டி இயேசுவின் நாமத்தினாலே அந்த மகனுக்குள் இருக்கிற பக்கவாத நோய்
அந்த கால்களை முடக்கி வைத்திருக்கிற பிசாசு இப்பொழுது வெளியேறு இயேசுவின் நாமத்தில். நல்ல நட, வேகமா நட, வேகமா நட இயேசுவின் நாமத்தில். In the name of Jesus. முன்னாடி கொண்டப்பா, டேய் ஃப்ரண்ட்ல கொண்ட, இந்த அக்கினிக்குள்ள கொண்ட இயேசுவின் நாமத்தில். இங்க வா, நல்ல ஃப்ரண்ட்ல கொண்ட. ஹalleluya. வேகமா இட்டு வா, வேகமா காலத்து வை. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்த வல்லமை அந்த மகனை தொட்டு கொண்டு இருக்குது. ஹalleluya. அவருடைய பிரசன்னம் நரம்பு மூளை எல்லா கிரிகளையும் கர்த்தர் அழித்துக் கொண்டு இருக்கிறார். In the name of Jesus, in the name of Jesus, in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே அந்த பிசாசு அழியட்டும். ஹalleluya, ஹalleluya. சத்தமா கை வைத்து அல்லேலூயா சொல்லுமா. இந்த நாளிலே நாம் பார்க்கிற காரியம் யோபின் சரித்திரம் 42ஆம் அதிகாரம். The history of Job, chapter 42, verse 10. யோபு 42:10. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். எல்லாவற்றை பார்க்கிலும் போதும். தலைக்கு மேல கை தட்டி சத்தமா அல்லேலூயா சொல்ல பாப்போம். நல்லா அல்லேலூயா சொல்லிக்கிட்டே கை தட்டுங்கப்பா. நல்லா கை தட்டி அல்லேலூயா சொல்லு. Glory to God. Hallelujah. 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 பயர் பிள்ளைல நல்லா உற்சாகமா கை தட்டுங்க. சுறுசுறுப்பா தூக்கம் மேக்கமா இருக்காது. நல்லா கை தட்டு. Hallelujah. இந்த மைக் என்னமோ அனாதை மைக்கு மாதிரி கிடந்துச்சு. அந்த மைக்கிட்ட ஒரு ஆள் நிக்கல. எதுக்கு அந்த மைக்கு? யாரா செக் பண்ணது மைக்கு? யார் செக் பண்ணது? ஒருத்தருமே அந்த மைக்கிட்ட நிக்கல. 3 மைக்கிட்ட அதான் அது பாட்டுக்கு நிக்கல. எனக்கு என்ன ஜவுளி கடையில் நிற்கிற பொம்மைகள் அந்த மாதிரி நிக்கிறதுக்கு பொம்மை. எதை செஞ்சாலும் ஒழுங்கு கிரமமா செய்யணும். எல்லாமே பாஸ்டர் வந்து பண்ணிருக்க கூடாது. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறைக்கு போய்விட்டார். When Job prayed for his friends, யோபு தன் சிநேகிதருக்காக ஜெபித்தார். ராஜா உங்க டேடியா வாட் ஹேப்பன்? என்ன நடக்குது? மைண்ட் ப்ராப்ளம், நரம்பு தளர்ச்சி. இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் அற்புதம் செஞ்சு கை தட்டி கர்த்தர் பயப்படுங்க. ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையில உன் சிறையிருப்பு மாறணும்னா நீ மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறவனாக, மற்றவர்களுக்காக ஜெபிக்கணும். அவர்கள் யார்? வெந்த புண்ணுல வேல் பாய்ச்சினவர்கள். பேருக்கு நண்பர்கள், நாடகம் ஆடின சத்துருக்கள் அவர்கள் 3 பேரும். வேசக்காரர்கள் இந்த 3 பேர். யோபின் சரித்திரம் 2ஆம் அதிகாரம். யோபின் சரித்திரம் 2ஆம் அதிகாரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 11, 12, 13. யோபுடைய 3 சிநேகிதராகிய எலிப்பாசும் பில்தாத்தும் சோப்பாரும் தீமைகள் யாவையும் கேள்விப்பட்ட போது அவனுக்காக பரிதபிக்கவும் அவனுக்கு ஆறுதல் சொல்லவும் ஒருவரோடு ஒருவர் யோசனை பண்ணிக்கொண்டு
தங்கள் ஸ்தலங்களில் இருந்து வந்தார்கள். அவர்கள் தூரத்தில் வருகையில் அவர்கள் தூரத்தில் வருகையில் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது அவனை அவனை உருத்தெரியாமல் சத்தமிட்டு அழுது அவரவர் தங்கள் சால்வையை கிழித்து அவங்க தங்களுடைய ட்ரெஸ்ஸை கிழிச்சுக்கிட்டு வானத்தை பார்த்து தங்கள் தலைகள் மேல் புழுதியை தூற்றிக்கொண்டு வந்து அவன் துக்கம் மகா கொடிய துக்கம் என்று கண்டு ஒருவரும் அவனோடு ஒரு வார்த்தையும் பேசாமல் இரவு பகலும் 7 நாள் அவனோடே கூட தரையில் உட்கார்ந்து. என்ன கவனிங்க நல்லா. இப்ப பைபிளை பார்க்க கூட என்ன பார்க்கணும்? இந்த 3 பேரும் உயிருக்கு உயிரான நண்பர்கள், உயிர் தோழர்கள். யோபுவை போல பெரிய கணவான்கள். அந்த காலத்துல யோபு ஒரு பெரிய ஊழியக்காரன். The history of Job is property. கொண்டா ப்ராப்பர்ட்டி. யோபுனுடைய சூழ்நிலைமை is like a king. ஒரு ராஜாவை போன்ற ஒரு உன்னதமான அனுபவம். ஒரு ராஜா ஒரு தேசத்தை எப்படி ஆண்டு கொண்டிருப்பாரோ அப்படிப்பட்ட நிலைமையில் யோபு ஒரு பெரிய ராஜா. He is a very most high servant of God. அவர் ஒரு பெரிய தேவ ஊழியக்காரர். ஆயிரக்கணக்கான வேலைக்காரர்களை வீட்டில் வைத்து அவர்களுக்கு ஆராதனை நடத்தி அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணி அவர்களை சீர்படுத்திக் கொண்டு வந்த ஒரு தேவ ஊழியக்காரன். தம்பிமார் 3 பேருக்கு முன்னாடி வா. கமான், இங்க வந்து முன்னாடி வாங்க. அப்படி குயிக். இங்க வந்து புல்பின் பக்கத்தில் ஓடியாங்க. குழந்தைகள் அங்கே யாரும் வைக்காதீங்க. குழந்தைகள்லாம் பால் குடிக்கிற குழந்தைய தவிர வேற யாரும் அங்க இருக்கக்கூடாது. இப்படி உட்காரு. இங்க வாங்கி இல்லை, அப்படியே உட்காரு. அப்படியே லைனா உட்காரு. அப்படியே உட்காரு. அங்க போய் எழுது பின்னாடி. குட் பாய். வெரி குட். கொஞ்சம் பின்னாடி உட்காரா. நீ சர்ச்சுக்குள்ள வந்து இந்த ஃப்ரெண்டு பிடிக்கிற வேலை, அந்த விளையாட்டு வேலையெல்லாம் வச்சுக்கூடாது. சண்டே ஸ்கூல் பசங்க சொல்றேன். 2 பேர் கழுத்து கட்டி கிடக்கிறது, காதுக்குள்ள பேசுறது, கிசு கிசு பண்றது, இந்த விளையாட்டு பண்றது ஜாக்கிரதை. புரியுதா? கவனமா இருக்கணும். பொம்பளை பிள்ளைகளும் சேர்த்தான் சொல்றேன். பி கேர்ஃபுல். பயத்தோட நடுக்கத்தோட சண்டே கிளாஸ்ல இருக்கணும். டீச்சர் மாதிரி என்ன சொல்றாங்களோ அதுக்கு கேட்டு கீழ்ப்படியணும். டீச்சர்கிட்ட சண்டை போடுறது, டீச்சர்கிட்ட இந்த மாதிரி சேட்டைகள் பண்ணுங்க, தோலை உரிச்சு முழக்கத்து தடைப்படும். எவனா இருந்தாலும் கவனமா இருக்கும். டீச்சருக்கு சொல்றேன், எவனாவது சேட்டை பண்ணா என்கிட்ட சொல்லிருங்க, நான் பார்த்துக்கிறேன். சும்மா விளையாட்டெல்லாம் இங்க விளையாடக்கூடாது. நான் அதுக்கு அனுமதிக்க மாட்டேன். எதை செஞ்சாலும் உருப்படியா சார், எல்லாம் செய்யாத அவசியம் கிடையாது. அப்படி ஒரு ஊழியத்தை கர்த்தர் அங்கீகரிக்க மாட்டார். ஏதோ நானும் பண்றேன் அப்படின்னு பண்ணக்கூடாது.
You will do anything, everything, it is perfect unto the sight of the Lord. தேவனுடைய பார்வையில சகலமும் மகிமையா காணப்படும். சேவியர் பையன் கம்ப்ரண்ட் முன்னாடி வாணி உட்கார், என் கண்ணு முன்னாடி உட்கார். இனி அப்ப நீ உட்காரக்கூடாது, புரியுதா? இதுதான் உன் பிளேஸ். அந்த சிநேகிதர் அவங்க பேசினாங்க பாருங்க, பேச்சு வெந்த புண்ணுல வேல் பாய்ச்சமாய் பேசினான். நீ அக்கிரமம் பண்ணிருக்கடா, அதான் உனக்கு இந்த தண்டனை. நீ பாவம் செஞ்சிருக்கடா, அதான்டா உனக்கு இந்த தண்டனை. அதனாலதான்டா தேவன் உன்னை தண்டிச்சிருக்க. அவனே நொந்து மூலாமடி ஆகிக்கிறாங்க. அவர் பாருங்க, யோபு போடு பார்க்க ஒரு 5 நிமிஷம். உன்னை வேதனைப்படுத்தினா பாத்தியா, உன்னை துன்பப்படுத்தினா பாத்தியா, அவங்களுக்காக அப்ப ஏசப்பா யோபுவை பார்த்து கர்த்தர் ஸ்தோத்திரம் சாட்சி சொல்றாரு பாருங்க. அற்புதமான ஒரு சாட்சி. 42ஆம் அதிகாரம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்ப 42:1 இருந்தே படிங்களேன். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், அறிந்திருக்கிறேன். ஸ்தோத்திரம். முதல்ல இப்ப அவர் என்ன பண்றாரு? தன் பாவங்களை அறிக்கை செய்கிறார். தேவனுக்கு முன்பாக வந்து, தேவரீர் சகலத்தை செய்ய நீங்க வல்லவர்ப்பா. I know that you can do everything and that no that can be withholden. நீங்க செய்ய நினைச்சது தடைப்படாது என்பதை அறிந்திருக்க. எப்பொழுதும் எங்க போனாலும்
ஏசப்பாவை உயர்த்த கத்துக்க. தம்பி, அங்க ஒரு குட்டி போய் உட்காந்தானா, டேய் எழுப்பி வா முன்னாடி வாடாங்க, இங்க வா முன்னாடி வா. வெரி குட் பாய், இங்க வா. நான் உட்காரு. என்ன பாருங்க, இங்க பா, டேய் இங்க பார்க்கணும். தேவனை உயர்த்த கத்துக்க. தேவரே சகலத்தையும் செய்ய நீர் வல்லவர். நீங்க செய்ய நினைச்சது ஒருபோதும் தடைபடாது. தலைக்கு மேல கை தட்டிப்பாங்க. அப்படிப்பட்ட தெய்வம் தான் நான் ஆராதிக்கிறது. நீங்க ஆராதிக்கிற தெய்வம். அவருடைய வல்லமைக்கு முன்னாலே எந்த வல்லமை நிற்க முடியாது. சூனிய வல்லமையோ, எந்த பேயின் வல்லமையோ, எந்த பிசாசின் வல்லமையோ, எந்த அணுகுண்டுகளின் வல்லமையோ, எந்த ரவுடியின் வல்லமையோ, எந்த ஞானியின் வல்லமையோ தேவனுடைய வல்லமைக்கு முன்பாக நிற்க முடியாது. ஹலோ, அங்க என்ன ஒரு மாதிரி குழந்தைய வச்சு கொஞ்சி கிடைக்கீங்க? குமுதா, லிசன் ஹியர் கேர்ஃபுல்லி. சேட்டாங்க வரக்கூடாது, கவனமா இருக்கணும். இங்க இருந்து குழந்தைய அங்க கொடுக்கிறது, அங்க இருந்து குழந்தைய இங்க கொடுக்கிறது, அப்புறம் தூக்கி கொஞ்சிறது. இந்த கொஞ்சல் மிச்சல் இங்க வைக்க கூடாது. ஆலயத்துக்குள்ள பயபக்தியோடு கூட நடக்க கர்த்தர் கிருபை செய்யட்டும். ஹல்லேலூயா. எங்க போனாலும் தேவனை உயர்த்து. எந்த மனுஷனையோ, எந்த ஊழியக்காரனையோ, எந்த சபையையோ, எந்த ஸ்தாபனத்தையோ நீ உயர்த்தாத. உயர்த்தப்பட வேண்டிய ஒரே ஒருவர் சர்வ வல்லமையுள்ள தேவாதி தேவன். ஹல்லேலூயா. தேவரே சகலத்தை நீங்க செய்ய வல்லவர். நீங்க செய்ய நினைச்சது தடைபடாது என்பதை I know. அடுத்த வார்த்தை, அறிவில்லாமல் ஆலோசனையை மறைக்கிற இவன் யார்? ஆகையால் நான் எனக்கு தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும் அறியாததையும் அளப்பினேன். Who is he that hideth counsel without knowledge? பாருங்க, லூசுக மாதிரி என்னத்தையாவது பேசிட்டு அலையாது. Hey, hey, hey. Go. Sit down. லூசுக மாதிரி வாயில் என்ன பேசினாங்க? வீண் வார்த்தைகள். விசுவாசிகளுக்கு நான் சொல்றேன், எந்த காரியமானாலும், எந்த பிரச்சனையானாலும் யார்கிட்டையும் யாரும் பேச அனுமதி கிடையாது. என்கிட்ட வந்து பேசணும். சண்டே ஸ்கூல் டிபார்ட்மெண்ட்ல உள்ள பிரச்சனையோ, யூத்துக்குள்ள இருக்க பிரச்சனையோ, மென்ஸுக்குள்ள விமென்ஸ்குள்ள இருக்க பிரச்சனையோ, அந்த குறிப்பிட்ட குரூப்ல யாரும் போய் பேசக்கூடாது. என்கிட்ட தான் வந்து பேசணும். I won't allow to you. நான் உங்களுக்கு அந்த அனுமதி கொடுக்க முடியாது. எந்த பிரச்சனையானாலும் ஊழியக்காரன் தகப்பட்ட வந்து சொல்லு. சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் போய் மிரட்டுறது, அவங்ககிட்ட சண்டை போடுறது, திட்டுறது, இந்த வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது. Be careful. கவனமாக செயல்படு. எந்த பிரச்சனையானாலும் ஊழியக்காரர் தான் வரணும். ஊழியக்கார அம்மாட்ட போய் சொல்லி ஏமாத்திடக்கூடாது. ஆமா, நான் பாஸ்டர் சொல்லிக்கிறேன், யார் என்ன பண்ணாலும் ஐயாட்ட போய் பேசு.
இங்க வரட்டும், நான் பார்த்துக்கிறேன். விளையாட்டு விளையாடக்கூடாது தேவ சமூகத்தில். ஆகையால் எனக்கு தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும் அளப்பினேன். இஷ்டத்துக்கு பேசாத, இஷ்டத்துக்கு வளராத, மென்டல் மாதிரி. Therefore have I uttered that I understood not things too wonderful for me which I knew not. எனக்கு தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும் நான் அழைப்பிட்டேன். யார் அழைப்புவா? பைத்தியக்காரன் தான் அழைப்புவான். நான் ஒரு பைத்தியக்காரனா போயிட்டேன்றார் யோபு. I am a foolish man. அது சொல்லிட்டு சொல்றாரு 4:5, நீர் எனக்கு செவி கொடும், அப்பொழுது நான் பேசுவேன், நான் உம்மை கேள்வி கேட்பேன், நீர் எனக்கு உத்தரவு சொல்லும், என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது. தலைக்கு மேல ஒரு கை தட்டு கொடுங்க பாப்போம். தலைக்கு மேல கைய உயர்த்தி கைய தட்டுன்னு சொன்ன, நான் சொல்றபடி செய்யு. தலைக்கு மேல கைய தட்டி அல்லேலூயா சொல்லு. பத்தொன்பதாம் அதிகாரத்துல சொல்றாரு, என்ன சொல்றாரு? அவரை என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். நல்லா எப்ப நான் பார்ப்பேன்? செத்த பிறகு நான் பார்ப்பேன் தான் சொல்றாரு. ஆனா இப்ப உயிரோடு இருக்கும் போதே அவருடைய கண் அவரை கண்டது. செத்த பிறகு பால் ஊத்துற கதை வேண்டாம். செத்த பிறகு சாட்சி சொல்ல வேண்டிய கதை வேண்டாம். செத்த பிறகு எங்க அப்பா அப்படி, எங்க அம்மா இப்படி, எங்க அக்கா இப்படி, அதான் செத்து போயிடுச்சு. அதுக்கு பிறகு என்ன சாட்சி? உயிரோட இருக்கும்போது ஒருத்தரை பத்தி நல்ல சாட்சி சொல்லு, அவங்க இன்னும் சாகாம உயிரோட இருப்பாங்க. உயிரோட இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு டம்ளர் பால் கொடு, அவங்க சாக மாட்டாங்க. செத்து போன பிறகு கடு தோட்டத்தில் போய் பாலை ஊத்துறது மெண்டல் கேஸ். விசுவாசிகளுக்கு சொல்றேன், செத்து போனவங்களுக்கு சாங்கிதம் பண்றது, சடகாச்சாரம் பண்றது, அவங்க போட்டாவை வச்சு கீழே அவங்க புடவை வைக்கிறது, அவங்களுக்கு படைகள் படைக்கிறது. பெந்த கோஸ்த விசுவாசி நரகத்துக்கு போவடி ஜாக்கிரதை. சிலர் சாப்பிட மெழுகுத்திய குளித்தி அப்படியே சுத்துறது, அப்படியே ஒரு ஒப்பாரி வருது, ஒரு அழுகை அழுகிறது, அப்படியே சுத்திட்டு வருது. மெழுகுத்திய சுத்த உடனே அந்த அம்மா போயிருமா பரலோகத்துக்கு. இந்த குரங்கு சேசி எல்லாம் பண்ணக்கூடாது. சிலர் சாவு டேட்ல அன்னைக்கு அந்த படத்துக்கு பூப்பால் போட்டு மெழுகுதிரி ஏற்றி பேய் உள்ள வந்து வீட்டுக்குள்ள. எங்க அப்பா அம்மா இறந்துட்டாங்க, நான் ஒரு நாள் கூட எங்க அப்பா அம்மா படத்துக்கு மெழுகுதிரி ஏற்றிட்டேன். கல்லறை இருக்காங்க, நூற்றுக்கணக்கான முறை நான் போறேன். நான் போய் அங்க போய் நின்று கும்பிடுறது கிடையாது, பார்க்க தெரியாது. புரியுதா? வேண்டாத வேலை பண்ணிட்டு இருக்க சிலர். சிலர் கல்லறையிலே போய் எப்படி படுத்துக்கிறது கல்லறை மேல. அப்பா அம்மா, பேய் ஒண்ணு புடிச்சுக்கணும், ஜாக்கிரதை.
ஒருபோதும் ஃபார்மாலிட்டிஸை கீப் பண்ண விசுவாசி நீ நரகத்துக்கு தான் போவ. எவனா இருந்தாலும் சரி, எவ்வளவு இருந்தாலும் சரி. Be careful. மூன்றாம் நாள் மச்சாமாரு உருமாக்கட்டு. என்னடா உருமாக்கட்டுறீங்க? நான் உருமாக்கட்டுறேன். கிறிஸ்தவனுக்கு என்ன உருமா? பெந்தெகோஸ்தே விசுவாசிக்கு என்னடா உருமா? எங்க அப்பா அம்மா 2 பேரும் செத்துட்டாங்க. ஊர்ல பிரேயர் மீட்டிங் வச்சது, பெரிய குளமே வந்தாங்க. 2000 பேருக்கு மேல வந்தாங்க. எங்க மச்சன மாதிரிலாம் வந்தாங்க. பாஸ்டர், 3ஆம் நாள் கறி குழம்பு வச்சு உங்களுக்கு சோறு போட்டு உருமா கட்டுனாங்க. தலையை வெட்டி போடுவாங்க, ஓடி போயிட்டு அங்க உறவின் முறையாரை உருமா கட்டலாமா? உறவின் முறையாரை உருமா கட்டலாமா? 3 முறை உறவின் முறையாரை உருமா கட்டலாமா? ஓகே, கட்டலாம். ஊப்பர்கள் சொல்லுவாங்க, உடனே ஒரு உருமா கட்டது. இவன் கிறிஸ்தவனா? விளங்காத கிறிஸ்தவன். நான் சொல்றேன், யாரும் பண்ணக்கூடாது. துணிமணி எடுத்து வந்து கொடு, அது தப்பு இல்லை. அதை கணப்படுத்தி எதை கொடுக்குறீங்கன்னா வைக்க வேண்டியதுதான். அதுக்காக நான் கோடி எடுத்து போறேன். பிறந்த வீட்டு கோடி, புகுந்த வீட்டு கோடி. என்னது பிறந்த வீடு, புகுந்த வீடு? செத்து போன பிறகு செத்து போனவங்களுக்கு மாலை, உயிரோடுக்கு புருஷனுக்கு மாலை, செத்து போன புருஷனுக்கு மாலை, உயிரோடுக்கு பொண்டாட்டிக்கு மாலை. என்ன கதை இது? Don't do the ugly things. டார்வின், செயல்பட்டியா? உங்க அக்கா சாவுக்கு பண்ணீங்களா? நீ பண்ணலையா? யார் பண்ணது? மாலை போட்டாங்களா? உங்க அக்காவுக்கு, செத்து போன அக்காவுக்கு மாலை போட்டு உங்க தெரியாதா? பாருங்க, யாமரியன் பரஸ்பரன் சொல்றான். ஒருவேளை ஜீவ பாஸ்கர் உடனே சனிக்கிழமை நைட்டு போயிருப்பாங்க. ஆனா நான் போனேன். அடுத்த நாள் சண்டே சர்வீஸ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சொன்னேன், இன்னைக்கு எங்க வீடு இளவு வீடா இருக்கு, எங்க பாட்டி செத்துட்டாங்க. நேற்று ராத்திரி போன் வச்சு நான் போக முடியாது. முதல் இடம் ஆலயம். ஆனா சப்பு சப்புன்னு தட்டாதா, வெங்கல வாசம் மாதிரி தட்ட கைய. திங்கட்கிழமை 3ஆம் நாள், சனி ஞாயிறு. On Thursday, ரெவரண்ட் டாக்டர் எபனேசர் CSIN அவரை கூட்டிட்டு எங்க மூத்த அத்தை பிச்சையம்மா, எங்க 2வது பெரியப்பா சத்தியநாதன், 3வது எங்க நைனா யாக்கோபு, 4வது எங்க அத்தை அண்ணம்மாள் மரியம்மாள், சாரி, எல்லாம் சேர்ந்து அவங்க குடும்பத்தின் மக்கள் எல்லாம் சேர்ந்து இந்த பால்காரங்க கேன் தூக்கிட்டு போறாங்க பார்த்தீங்கன்னா, பால் கேன். அந்த மாதிரி கேன்ல பால். எதுக்கு? பாட்டிக்கு பால் ஊத்த. நான் கேட்டேன், இது எதுக்கு கேட்டேன். பாட்டிக்கு பால் ஊத்த போறோம், வாங்க பண்ணிட்டு வாங்கப்பா அப்படி எங்க ஐயா கூட்ட. இதை அப்படி உங்களுக்கு வைக்கிறேன்னு சொல்லி ஐயர் ஜெபம் பண்ணாரு. முதலாவது ஜெபம் பண்ணிட்டு பால்கில் வச்சுக்கலாம், அதாவது ஜெபம் பண்ணிட்டு
முதல்ல ஐயர் ஊத்தட்டும், அப்ப இந்த பாட்டி நல்லா குடிக்கும் சொல்லி அவர் ஒரு டம்ளர் எடுத்து ஒரு பழத்தை தோண்டி கட கட கடன்னு ஊத்துனார். நான் கை கட்டி அப்படி பார்த்துட்டு இருந்தேன். ஐயர் ஊத்துனாரு. அடுத்து எங்க அத்தை பிச்சைமா எங்க அத்தை ஊட்டுச்சு. அடுத்து எங்க பெரியப்பா சத்தியநாதன் வந்தாரு. அவரு ஒரு எங்க அம்மா அவர் ஊத்துறாரு. அடுத்து எங்க ஐயா நல்ல காலத்துக்கு நல்ல அழுவார், அழுகு முக்கிய எங்க அப்பா அவர் எடுத்து ஊத்து. அடுத்து எங்க மரியமத்தா நான் கண்ண கொடுவேன், அந்த அக்கா எடுத்து ஊத்துச்சு. எல்லாரும் ஊத்துனாங்க, வீட்டுக்காரங்க ஊத்துனாங்க, எல்லாம் ஊத்துனாங்க. கடைசிக்கு இப்ப பாஸ்டர் செல்லத்தர பால் ஊத்துவாருன்னு ஐயா சொன்னாங்க. இந்த பாலை வாங்கி கையில வச்சுக்கிட்டேன். இவ்வளவு நேரம் ஊத்துனீங்க இந்த பாலை, எங்க பாட்டி கல்லறைக்குள்ள இருந்து வாயாட பழந்துட்டு மடக்கு மடக்கு மடக்குன்னு குடிச்சாங்க. ஐயரை பார்த்தேன், ஐயா இதெல்லாம் என்ன ஃபார்மாலிட்டி? ஐயரா இருந்தா பிஷப்பா இருந்தா நடக்கணும். Don't do like these ugly things. சொல்லிட்டேன், இந்த மாதிரி பண்ணாதீங்க. அடுத்து யாரு பால் ஊத்த கூடாதுன்னு சொன்னேன். அடுத்து எங்க பெரியப்பா, அடுத்து எங்க அடுத்து எங்க அத்தைக்கு எனக்கு ஒரு பொருள் எடுத்து கொடுத்தாங்க. கையில வாங்கி வச்சுட்டு கட்டு போயிடும். புருஷன் செத்து கிடக்கான், அதெல்லாம் பொண்டாட்டிக்கு மளிகை போய்க்கிறது. எடுத்து தூக்கி போட்டாச்சு. அந்த மாப்பிள்ளை வீட்டுல இருந்து ஒருத்தவங்க ஒரு அம்மா வச்சு அது வந்து இந்த மளிகை போய்க்க எந்த சாங்கிதமும் பண்ணீங்க அவ்வளவுதான், தொலைச்சு போடுவீங்க. கடைசி வரைக்கும் ஒரு சாங்கிதமும் செய்யவில்லை. ஐயர் இருந்தார், சொன்னாரு, பாஸ்டர் நாங்கெல்லாம் சொன்னா இவங்க கீழ்படிய மாட்டாங்க, ஒரு 3 நாள் கன்வென்ஷன் வாங்க கூப்பிட்டு தோலை உரிச்சு மிளகாத்தூள் தடவி. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தெரியாததையும் அறியாததையும் அலப்பிக்கிட்டு முட்டாத்தனமா பண்ணாத, கல்லறை கிறிஸ்தவனாக்காத. அலப்பினே உங்கள் கண் கண்டது 6ஆம் வசனம், ஆகையால் அருவருத்து மனஸ்தாபப்படுகிறேன். தலைக்கு மேல கை தட்டுங்க. Wherefore I abhor myself and repent in dust and ashes. என்ன நான் உங்க சமூகத்துல தாழ்த்துறேன்ப்பா, நான் தூளா சாம்பலா என்ன தாழ்த்துறேன். சரண்டர் ஆயிட்டு. அல்லேலூயா சொல்லுங்க, சந்தோஷமா. இப்ப ஆண்டவரே அவரை குறித்து சாட்சி சொல்றாரு. என்ன சொல்றாரு தெரியுமா? 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்துல, என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமா பேசல. தலைக்கு மேல கை தட்டுங்க, கைய தட்டி சத்தமா அல்லேலூயா சொல்லு சொன்னேன். கர்த்தரே சாட்சியம், என் தாசனாகிய யோபு பேசுறது போல நீங்க பேசல. நீங்க போய் 7 ஆட்டுக்கடக்களை 7 காளைகளை தெரிந்து கொண்டு சர்வாங்க தகனபலிகளை போய் யோபுட்ட இடு. அவர்
உங்களுக்காக வேண்டுச்சு. அப்ப யோபின் சரித்திரத்தை 9வது வசனம் 10வது வசனம். அப்பொழுது தேமானியனான எலிப்பாசும் ஆ. சூகியனான பில்தாதும் ஆ. நாகமாத்தியனான சோப்பாரும் போய் கர்த்தர் தங்களுக்கு சொன்னபடியே செய்தார்கள். கர்த்தர் தங்களுக்கு சொன்னபடியே செய்தார்கள். அப்பொழுது ஆ. கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தார். அல்லேலூயா. யார பார்த்தாரு? யார பார்த்தாரு? The Lord also accepted Job. அது திருப்பி பார்த்தாரு. தேவியர் மகளே, உனக்கு யாரும் அங்க இடம் வாங்க முன்னாடி எழுப்பா கிளவிகளோட போய் உட்காந்து முன்னாடி வா. ஒவ்வொரு நேரமும் சொல்லி இருக்க மாட்டேன், புரியுதா? உன் பேர் என்ன? செம்மி சாக்லின். எமியா ஜெனி ஜெமி ஜெமி சாக்லின். நல்ல இனி அங்க உட்கார கூட. ஓகே, யோபின் முகத்தை கத்து சரி. என்ன தெரியல, பாஸ்ட் காலையிலே பச்சை மிளகாய் சாப்பிட்டு போல இந்த போடு போடுறது. இந்த போடு போடும் போதே இப்படி உங்களை ஆசூரி போறாங்க, உங்களை வளர்க்குறாங்க, உங்களை கிளாக்குள்ள மேல மேல உட்காந்து போயிருவீங்க. கர்த்தர் யோபின் முகத்தை அடுத்து யோபு தன் சிநேகிதருக்காக அந்த இடத்துல நான் இப்படி கொண்டு வரேன். யோபு தன் சத்துருக்களுக்காக வேண்டுதல் செய்தார். இழந்து போன எல்லாத்தையும் வெற்றிப்பா பெறணும்னா உன் சத்துருக்களுக்காக ஜெபம் பண்ணு. உன்னை தூத்துனா பாத்தீங்களா, உன்னை நாத்துனா பாத்தீங்களா, உன்னை பத்தி தரக்குறமா பேசினா பாத்தீங்களா, அவளுக்காக எப்படி ஜெபம் பண்ணும்? அவன் நாசமா போகணும், அவ அழிஞ்சு போகணும், அவ இல்லாம போகணும், வேற அறுப்புண்டு போகணும். இயேசுவே அவளை காலி பண்ணுங்க. தனமான ஜெபம். ஆசீர்வதிக்க மத்தேயு சுவிசேஷம் 5:44. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் துன்பப்படுத்துவதற்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதினால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள், பிள்ளைகளாய் இருப்பீர்கள். தலைக்கு மேல கையை தட்டி பரலோகத்தின் பிள்ளைகள் எல்லாரும் நல்லா ஜோரா கை தட்டுங்க பார்ப்போம். அல்லேலூயா காணாம சத்தமா அல்லேலூயா சொல்லிடு. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. டேய் எல்லாம் கை தட்டு, எல்லாம் கை தட்டி அல்லேலூயா சொல்லு. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சத்துருக்களுக்காக நீ ஆசீர்வதிச்சு ஜெபம் பண்ணினா உன் சிறையிருப்புகளை மாற்றி. அல்லேலூயா. சிறையிருப்பை மாற்றினா எல்லாவற்றை பார்க்கிலும் ரெண்டத்தனையாய் கத்த தந்தளினார். எல்லா சகோதரரும் அறிமுகமான அனைவரும் அவனோட போஜனம் பண்ணி சகல தீங்கி நிமித்தம் அவனுக்காக அங்கலாய்த்து அவனுக்கு ஆறுதல் சொல்லி அவரவர் ஒவ்வொரு தங்க காசையும் அவரவர் ஒவ்வொரு பொன் ஆபரணத்தையும் அவனுக்கு கொடுத்தார்கள். முன்னிலைமையை பார்க்கிலும்
பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். 14,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 1000 ஏர்களும் 1000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின. 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் அவனுக்கு பிறந்தார்கள். மூத்த மகளுக்கு எமிமால் என்றும். எமிமால் எத்தனை பேர் இருக்கீங்க? கை வச்சு காட்டுங்க பாப்போம். நான் எமிமால். வெரி குட் எமிமால். கை கத்தவனை ஆசிரிப்பார். ஒழுங்கா சர்ச்சுக்கு வர மாட்டேங்கிறீங்க. ஆமா தானே? ஒழுங்கா அதிகால ஜெபத்துக்கு வரணும். யோபு தன் பிள்ளைகளுக்காக அதிகாலையிலே எழுந்து அவங்க பேரை சொல்லி சுத்தமாக்கியிருக்காரு. எங்க உங்க அப்பா ஆமோஸ் எங்க இருக்கான்? ஆமோஸ் அதிகால ஜெபம்ல கதை போடுங்க. ப்ரொமோஷன் கிடைச்சிச்சா? ஜமுனா அங்க இருக்க. உங்களுக்கு அதிகால ஜெபம் கிடையாது. ஈவினிங் சர்வீஸ் அதிகால ஜெபம் உபாசமும் வந்து பங்கு பெறு. புரியுதாமியமா? சாயங்காலம் பார்ப்பேன். வேற யாரும் எம்மியமா இருக்கீங்க? ஒரே ஒரு எம்மியமா இருக்கு. எஸ்தர் தான் நிறைய இருக்கு. ரூத் நிறைய பூத்தா இருக்கு. ஜோசப் நிறைய ஜோசப் இருக்கு. வாங்க நடந்து வரப்போற என்ன சங்கீர யாரு? சுரேஷ் ஓப்பனா கவுனிங்க. எமிமால் என்றும் 2ஆம் மகளுக்கு கெட்சியால் எத்தனை பேருக்கு? கை வைத்துக்கு பார்ப்போம். கெட்சியால் நீ கைய வைத்து 2வது கெட்சியால் எல்லாம் கை நிறைய வளையல் போட்டுருக்க. சூப்பரா. எனக்கு கொஞ்சம் போட்டு விட்டு அடுத்த வாரம் காட்டி எனக்கு நிறைய போட்டு விட்டு. கெட்சியால் என்றும் 3ஆம் மகளுக்கு கேரனாப்புக்கு என்று பெயரிட்டான். தேசத்தில் எங்கும் யோபின் குமாரத்திகளை போல சௌந்தரியமான பெண்கள் காணப்பட அழகான பெண்கள் காணப்படல. கை தட்டுக்கு பாப்பா சந்தோஷமா. They are very beautiful girls. They are very very beautiful. காணப்படவில்லை. அவர்கள் தகப்பன் அவர்களுக்கு நடுவிலே அவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்தார். பொம்பளை பிள்ளைகளுக்கு பங்கு கொடுத்தார். யோபு கை தட்டுங்க. பெண்களுக்கும் சொத்தில் பங்கு உண்டு என்பதை யோபின் காலத்திலேயே ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். அது சட்டமாக தமிழகத்துக்கு எப்போது வந்தது? 1900 யார் கொண்டு வந்தது? டாக்டர் முத்துவேல் கருணாநிதி ஐயா அவர்கள். கை தட்டுங்க பார்ப்போம். முத்துவேல் கருணாநிதி ஐயாவுக்கு ஆண்களுக்கு எப்படி உரிமையோ பெண்களுக்கு உரிமை. இது பைபிள். ஏன்னா அவர் பைபிள் படிச்சவர். யாரு? முத்துவேல் கருணாநிதி ஐயா பைபிளை கரைச்சு குடிச்சவர். நான் ஒரு நாள் வள்ளுவர் கோட்டத்து பக்கமா போயிட்டு இருக்கேன். 76 அப்ப ஜெயலலிதா அம்மா ஆட்சி பண்ணிட்டாங்க. 76 அப்ப டிஎம்கே தூத்துச்சு. 75 வரைக்கும் அவங்க ஆட்சி. 76 எலெக்ஷன். அந்த எலெக்ஷன்ல இவங்க வந்துட்டாங்க. அப்ப வள்ளுவர் கோட்டை பக்கமா நான் கோடமாக தான் இருக்கேன். சகரியாக்காது அப்படி நடந்து போயிட்டு இருக்கிறேன். ஒரு பிரசங்கம் கேட்குது. என் நாமத்துக்கு பயந்திருக்கிறேன் உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அதன் சட்டங்களின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளை போல வளருவீர்கள் அப்படின்னு பிரசங்கம் கேட்குது. எட்டி பார்த்தா கலைஞர் கருணாநிதி ஐயா உட்கார்ந்து பிரசங்கம் பண்ணிட்டு. அப்படி பண்ணாரு பாருங்க. அடுத்த எலெக்ஷன்ல வந்தார். நல்லா கவனிச்சுக்கங்க. அந்த பிள்ளைகளை போல அழகானவர்கள் யாரும் கிடையாது.
அவர்களுக்கு சகோதரன் நடுவிலே சுதந்திரம் கொடுத்தான். யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து 140 வருஷம் தலைக்கு மேல கைத்தட்டு பாப்போம். உயிரோடு இருந்து 4 தலைமுறையா தன் பிள்ளைகளையும் பிள்ளைகளையும் கண்டா. யோபு நெடுநாள் இருந்து பூரண வயதுள்ளவனாய் மரித்தான். எத்தனை வயசுல யோபு மரிச்சான்? 10 வயசு. 210. அவனுக்கு சோதனை வந்தது 70 வயசுல. அந்த 70 140 கூட்டம். 10 வருஷம். தேவன் குறித்த வயது 120. யோபு வாழ்ந்த வயது 210. 120க்கு 210க்கு எவ்வளவு வித்தியாசம் பார்த்தீங்களா? 90 வருஷங்களை தேவன் யோபு தாசனாகி யோபு பேசுவது போல என்னை குறித்து நிதானமா எல்லாம் முழங்கால் போடுங்க. என்ன அடத்தண்டா என் பிள்ளைகளுக்கு இதுதான் இனி வருக மட்டும் ஏசு ரத்த ஜெயம். ஏமா ஆட்டோவுக்கு போன் பண்ணி சீக்கிரமா வர சொல்லு. இயேசுவின் ரத்தம் ஜெயம். நேர்முழங்கால் போடு. அல்லேலூயா. பாஸ்டர் வந்த உடனே யார் இங்க நடத்திட்டு இருந்தாலும் இமிடியட்டா என்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடணும். யார் என்ன பண்ணிருந்தாலும் சரி அடுத்த செகண்ட் என் கையில வந்துடணும். அதுக்கு பிறகு எந்த காரியமும் செய்யக்கூடாது. எல்லா நேர்முழங்கால் குயிக்கா கண்ணு மூடுங்க. இடத்துக்கு நெஞ்சில் வைத்து வலதுக்கு ஆண்டவர் நேரம் வைத்துங்க. இயேசுவேன்னு கூப்பிடுங்க. அப்பான்னு கூப்பிடுங்க. ஆவியானவரேன்னு கூப்பிடுங்க. பரிசுத்தரேன்னு கூப்பிடுங்க. ராஜான்னு கூப்பிடுங்க. மகத்துவ தேவனேன்னு கூப்பிடுங்க. பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய நடுவிலே வல்லமை உள்ளவராய் அற்புதங்களின் ராஜாவாய் அதிர்ஷ்டங்களின் தேவனாய் கடந்து வந்திருக்கிறார். ஓ ஹல்லேலூயா. ஓ ரபாலா கபரபல பரபலவா. மகிமையின் ஆவியானவர், வல்லமையின் ஆவியானவர், அற்புதங்களின் ஆவியானவர், அதிர்ஷ்டங்களின் ஆவியானவர் கடந்து வந்திருக்கிறார். நிரப்பப்படு. Everybody fill. Everybody fill. Everybody fill. Clap your hand and glorify our holy master. கைகளை தட்டி பரிசுத்த ஆவியிலே நிறைந்து எல்லா கர்த்தரை மகிமைப்படுத்து. Glory, 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 glory. உரபாபாலபா ரபலபரபரபரபா. ஔஷலபரபரபரபரபரபா. ஈக்கமலபரபரபரபரபரபா. அல்லேலூயா. தலைக்கு மேல கையை தட்டி நல்ல அந்நிய பாஷைகளை ஒரு 5 நிமிஷம் பேசுங்க பாப்போம். ஒரு 5 நிமிஷம் நல்லா 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 நல்லா. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவர் ஒரு ஆவி கிரியை செய்து கொண்டிருக்கிறார். வல்லமையின் ஆவியானவர், அற்புதங்களின் ஆவியானவர், அதிர்ஷ்டங்களின் ஆவியானவர். நல்லா கையை தட்டி நிரப்பப்படு. Every one of you, every one of you, the Holy Spirit, amen. Every one of you, பரிசுத்த ஆவியானவரே நிரப்ப. ஹல்லேலூயா. ஐயா, யோபுவை போல நானும் மாற விரும்புகிறேன். எனக்காக ஜெபம் சொல்றவங்க மட்டும் உங்க வசதியை உயர்த்தி காட்டுங்க. தோத்துறோம். யோபுவை போல குறை சொல்லாம, தேவனை பற்றி குறை சொல்லாம, முதல்ல பாவம் செய்யாம, கர்த்தரை மகிமைப்படுத்தி எவ்வளவு உபத்திரம் வந்த போதும் தேவ சமூகத்துல ஒப்பு கொடுத்தது போல நானும் ஒப்பு கொடுக்கிறேன். இழந்து போன எல்லாத்தையும் 2 மடங்கு பெற்றுக்கொள்ள விரும்புறேன். எனக்காக ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். அப்படி சொல்றவங்க நல்லா வலதுகையை நேரம் ஊத்தி காட்டு. ஆணு பெண்ணு எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஆமென் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. glory to God. ஆவியானவர் அபிஷேகத்தை ஊற்றி கொண்டிருக்கிறார். அதை பெற்றுக்கொள்ளும்படி கையை நல்லா உற்சாகமா தட்டி ஆவியில நிறைந்து பெற்றுக்கொள். receive, 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 receive. பெற்றுக்கொள். அப்படியே 2 கையும் பல்லோத்தர உயர்த்துங்க. நல்லா கண்ணை மூடி இப்ப எடுங்கப்பா. ஷூட் பண்ணப்பா. இப்ப ஷூட் பண்ணு. கூட்டமே இல்லாத நேரத்தை ஷூட் பண்ணிருக்கீங்க. என்னதான் இருக்கும் எனக்கு தெரியல. இப்ப எடு. கையை உயர்த்தி 2 கையை உயர்த்தி இயேசுவே கூப்பிடு. இயேசுவே ஆவியானவரே. கண்ணை மூடு. கண்ணை திறக்காத. புதுசு முளைச்சிட்டு நல்லா கண்ணை மூடி பரிசுத்த ஆவியானவரே கூப்பிடு. இயேசுவே கூப்பிடு. ஆவியானவரே கூப்பிடு. ஹல்லேலூயா. glory to God. இந்த கிருபையாலயம் நிரப்பிங்கப்பா. இழந்து போன எல்லாத்தையும் யோபு 2 மடங்கு பெற்றது போல பெற்றுக்கொள்ளட்டும்.
ஆசீர்வதிக்கிறேன். இயேசு ரத்தம் ஜெயம், இயேசுவின் இன்ப நாமத்தில் பிதாவே. எல்லாரும் எழுப்பி நிற்போம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. தேவ சித்தம் நிறைவேற என்னை ஒப்படைக்கிறேன். பேண்ட் பாக்ஸ் போட்டுக்கப்பா ராஜா. 140 போடு. இ மேஜர் கொடு. ஸ்டார்ட் பண்ணி டக்குனு குயிக்கா. க்ளோரி. பையன் பிள்ளைகள்லாம் டக்குனு ஓடி வரணும். இந்த மைக்கில் 3 பேர், அந்த மைக்கில் 3 பேர், அந்த மைக்கில் 3 பேர் நில்லு. நல்லா நான் நிறுத்த பயந்து நடுவில் ஒருத்தர் அந்த பக்கத்தை ஓடுது. அல்லேலூயா. ஒரே லைன், சிங்கிள் லைனா வரணும். சிங்கிள் லைன், கும்பலா வராத. எடுத்துவாங்க, நாளைக்கு காலையில் எடுத்துவாங்க. நிறைவேற என்னையும் படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ள பலமாக துதிக்குமே. தேவ சித்தம் நிறைவேற என்னையும் படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ள பலமாக துதிக்குமே. கஷ்டமெல்லாம் தொலையும் போறான், கண்ணீர் கவலையும் நீங்கும் வந்தான். கஷ்டமெல்லாம் தொலையும் போறான், கண்ணீர் கவலையும் நீங்கும் வந்தான். ரெட்டிப்பாடு வருகை பெறும் ரட்சகர் அழைத்திடுவார். ரெட்டிப்பாடு பங்கை பெற ரட்சகர் அழைத்திடுவார். தேவ சித்தம் நிறைவேற என்னையும் படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக துதிக்குதே. நீதிமானே அனுதினமோ சோதிக்க பல்வேறு துன்பம் வந்து. நீதிமானே அனுதினமோ சோதிக்க பல்வேறு துன்பம் வந்து. கர்த்தரன்னை விட்டு நீக்கா சுத்தனாய் இலக்கியுமே. நோட்டி சங்கர். கர்த்தரன்னை விட்டு நீக்கா சுத்தனாய் இலக்கியுமே. தேவ சித்தம் நிறைவேற என்னையும் படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக துதிக்குதே. முன்னறிந்தே அழைத்தவரே
சகல தேவசித்தம் கஷ்டமெல்லாம் தொலையும் போனா கண்ணீரும் கவலையும் நீக்கும் அண்ணா. கஷ்டமெல்லாம் தொலையும் போனா கண்ணீரும் கவலையும் நீக்கும் அண்ணா. வெற்றிப்பாடு தங்கை பெற சற்றர்கள் அழைத்திடுவார். வெற்றிப்பாடு தங்கை பெற சற்றர்கள் அழைத்திடுவார். ஆஹா அல்லேலூயா ஆஹா அல்லேலூயா அல்லேலூயா கைகளை உயர்த்தி அல்லேலூயா அல்லேலூயா ஹalleluya. சந்தோஷமா நிலை சொல்லுங்க. இந்த சண்டேல இருந்து அடுத்த சண்டே நைட்டு 9 மணி வரைக்கும் பண்டிகை நாட்களாக டிக்ளேர் பண்ணி கைகளை தட்டி கத்திர மயப்படுத்துங்க. This week was celebration days. Old year-um New Year-um என்னது சத்தம்? மைக்கை ஆஃப் பண்ணிட்டு வைங்க. கடாமுடான் சட்டிமான ஊட்டுற மாதிரி கொடு. அவனிங்க இன்னைக்கு சாயங்காலம் ஊழியம் நடைபெறும். ஊழியத்துக்கு போறவங்க இந்த நோட்டீஸ் எடுத்துட்டு போய் ஒவ்வொரு வீடு வீடா கொடுத்து அறிவிப்பு கொடுக்கும். சாயங்காலம் 6:30 நமக்கு ஈவினிங் சர்வீஸ். ஒருத்தரும் தடைப்படக்கூடாது. உபவாச ஜபம் இந்த வாரம் முழுவதும். முதல்ல 5 நாள் தான் சொல்லியிருந்தேன். இப்ப தோத்துறோம் வர்ற ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இந்த உபவாசம். டெய்லி மார்னிங் 5:30 to 7:30, 11 to 1, ஈவினிங் 7 to 8:30. 3 நேரம் ஜபம் நடக்குது, நடந்துட்டு இருக்கு. தோத்துறோம். ஒவ்வொரு விசுவாசிகளும் ஊக்கத்தோடு உண்மையா ஜபத்துல பங்கு. விளையாட்டா நினைக்காதீங்க. தோத்துறோம். சுத்திகரிப்பின் ஜபம், தொடர்ந்து புதிய ஆசீர்வாதத்தின் ஜபம் கர்த்தருக்கு மகிமை உண்டதாக. 1ஆம் தேதி 31ஆம் தேதி இரவு 9 மணிக்கு நமக்கு பழைய விட புதிய 9 o'clock. அது அற்புதமான காரியங்களை கர்த்தர் செய்வார். அன்னைக்கு ஞானஸ்தானம் எடுக்க விரும்புகிற பிள்ளைகள் ஆயத்தத்தோடு மாற்று வஸ்திரம் எடுத்துக்கொண்டு வரும்படி கேட்கும். அது மாத்திரமல்ல, 1ஆம் தேதி நமக்கு எப்ப சர்வீஸ் முடியும் தெரியாது. அது முடிச்சு கம்பெனியும் கொடுத்துட்டு 1ஆம் தேதி சாயங்காலம் நமக்கு ஸ்பெஷல் ஆசீர்வாத ஆராதனை ஈவினிங் 6:30 கம்பெனி நடைபெறும். தொடர்ந்து 2ஆம் தேதி காலை 5:30 மணி, 11 மணி, மாலை 7 மணி. அடுத்து வெள்ளிக்கிழமை கவுனிங்க 5:30 மணி ஜபம், 10 மணிக்கு ஸ்பெஷல் மீட்டிங். காலை 10 மணிக்கு ஸ்பெஷல் கூட்டம். நாசரேத்து பட்டணத்திலிருந்து மிஷன் டைரக்டர் ரெவரண்ட் எட்வின் பிரபாகர் வர இருக்கிறார்கள்.
வெள்ளிக்கிழமை காலையில இருந்து இந்த கன்வென்ஷன் ஆரம்பிக்குது. அதனால ஒருத்தரும் ஆப்ஷன் கூட லீவு போட்டு வரணும். 3 நாள் புது வருஷத்தின் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ள போறேன். காலைல 10 மணிக்கு, சாயங்காலம் 6:30 மணிக்கு, தொடர்ந்து சனிக்கிழமை 5:30 மணிக்கு, தொடர்ந்து 10 மணிக்கு மிஷனரி முகாம் சனிக்கிழமை நடைபெறும் போது திருவள்ளூர் மாவட்டத்தில் 22 சபைகளும் வந்து கர்த்தரை மகிமைப்படுத்த போறாங்க. அதை தொடர்ந்து சாயங்காலம் விசேஷித்த கூட்டம். ஞாயிற்றுக்கிழமை காலையில பாப்பாஞ்சத்திரத்துல 6 மணிக்கு, இங்க 10 மணிக்கு, தொடர்ந்து மாலை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 6:30 மணிக்கு. இந்த கூட்டங்கள் முக்கியமான கூட்டங்கள். கர்த்தருக்கு மகிமைப்படுத்த பெயர் பிள்ளைகளுடைய காண வேண்டுகோளுக்கும் அவங்களுடைய ஏக்கத்துக்கும் இணங்க 31ஆம் தேதி இரவு உங்களுடைய சுய விருப்பத்தின்படி பட்டு புடவையோ பனாரசோ காஞ்சிபுரமோ என்ன போடணுமோ போட்டு வாங்க. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை கரெக்டா யூனிஃபார்ம் நான் சொன்னபடி. ஒருவேளை நீங்க தைச்சிருப்பீங்க, தைச்சவங்கள கைவிட்டுங்க, ஜாக்கெட் தைச்சுங்க, அதான் நீங்க வச்சுக்க, பேரா வச்சுக்க. சரியா? இப்ப கொடுத்துருக்கிற அந்த ஜாக்கெட்டை வச்சு கரெக்டா அதுக்குரிய காரியங்களா செட் பண்ணி கொண்டு கொடுத்துருக்கிறோம். அதன் அடிப்படையில எல்லாருடைய கையும் இருக்கணும். ஆமா, முட்டிக்கு கரெக்டா முட்டிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கணும். கரெக்டா அதை பண்ணுங்க. முதுகு ரொம்ப வாய்ப்போல் சொல்ற மாதிரி இருக்கக்கூடாது. கவனமா நீட்டா இருக்கணும், பெர்ஃபெக்டா இருக்கணும். ஸ்தோத்திரம். உங்களுக்கு ஸ்கார்ப் வந்து இந்த ஒயிட் ஸ்கார்ப்பை நீங்க வச்சுக்கோங்க. கர்த்தருக்கு சித்தமானா ஆவியான கொடுப்பார். எப்பொழுது சகோதரர்கள் உங்களுடைய யூனிஃபார்ம் போட்டு கை கட்டி அமெரிக்கன் பிலிவர்ஸ் மாதிரி செயல்படும்படி அன்பாய் கேட்கிறேன். அதை நீங்க கடைபிடித்து கர்த்தரை மயப்படுத்துங்க. கர்த்தர் மகிமையாய் விட்டு சொல்ற கண்களை மூடுவோம். 2 கையை பரலோகத்தின் நேராக உயர்த்தி அல்லேலூயா எல்லா கொடுங்க. பரிசுத்த ஆவியானவர் இந்த ஆராதனையில் மகிமையாய் வெற்றி சென்றபடினா எல்லா மகிமையும் எல்லா கனமும் எல்லா துதியும் இயேசு மகாராஜாவுக்கு செலுத்தி நல்ல கைகளை தட்டி பெரும் முழக்கத்தோடு ஆர்ப்பரித்து ஆரவாரத்தோடு எல்லா கர்த்தரை உயர்த்தி பயன்படுத்துங்க. ஹல்லேலூயா. ஓ ரபல பரபல பரபா. கர்த்தர் கொடுக்க போகிற மகாபெரிய எழுப்புதலுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். 2 கையை பரலோகத்துக்கு 2 கை வைத்துங்க. ஹல்லேலூயா. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானுடைய திரியேக தேவனுடைய நாமத்தினாலே அன்பு பிள்ளைகள் எல்லாரையும் சிறியோர் பெரியோர் வாலிபர் வயோதிபர் எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா. இழந்து போன எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ளட்டும். ஒரு தாவீதை போல ஆபிரகாம் ஐயாவை போல கர்த்தர் யோபு தாசனை போல இழந்து போன எல்லாவற்றையும் 2 மடங்கு பெற்றுக்கொண்டு என் பிள்ளைகள் மேன்மைப்படுத்தப்பட்ட உதவி செய்யும். மாலை ஊழியங்கள் மாலை ஆராதனை ஆசீர்வதியும். இந்த வாரம் முழுவதும் நடக்கிற 3 வேளை ஜெபங்கள் பழையவருடைய புதுவட ஆராதனைகள் கர்த்தருடைய பக்தி எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து அற்புதம் செய்யும். விசேஷமாய் வெள்ளி சனியாக இருக்கிற 3 நாள் விசேஷித்த பண்டிகை கொண்டாட்ட நாட்களிலும் எல்லாரும் பங்கு பெற்று நாமத்தை மயப்படுத்தட்டும். மகிமையான வருகைக்கு இந்த ஆயத்தமாக்கும். நீங்க பிறகு நாங்கள் சிறுக பலிபிடத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசு மகாராஜாவின் பரிசுத்த பாதங்களில் விழுந்து கோடி முத்தம் செய்து ஜெபிக்கிறோம். எங்கள் அருமை பிதாவே. கை கூப்பி சென்று சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். எழுதுகிற நெஞ்சில் வைங்க. அழுதைய கண்ணத்திற்காரும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கிடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணி கிருபையாய் இருக்க கிடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி சமாதானம் உனக்கு கட்டளையிட கிடவர். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் அன்பு, ஐக்கிய சமாதான பாதுகாப்பு நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும். ஆமென். இந்த ஆதரவில் பங்கு பெற்ற மக்களோடும் லைவ்ல இந்த சர்வீஸில் பங்கு பெறுகிற எல்லா தேவ மக்களோடும் இயேசு மகாராஜாவின் வருகை பரியந்தம் நிலைத்திருந்து காப்பதாக. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய தீரன் பெயர் நீயே, ஜெய கொடியும் ஏற்றிடுவார். ஜெய அல்லேலூயா
அவர் நாமத்துக்கு ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்துக்கு ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார் ஜெயமாக நடத்திடுவார் கிறிஸ்து முன் செல்கிறார் ஜெயமாக நடத்திடுவார் ஜெயமல்லேலூயா அவர் நாமத்திற்கே ஜெயமல்லேலூயா அவர் நாமத்திற்கே கையை உயர்த்தி சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அவசரமா சில தாலி கட்ட போறாங்களாம், ஓடிக்கு பாருங்க. அதுக்கு இவ்வளவு சீக்கிரமா முடிச்சா அந்த குச்சி மாற மாட்டேங்குது பாருங்க. அவனிங்க சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்கு இன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு பிராக்டிஸ். மறுபடியும் சொல்றேன், ஆலயத்துல வந்து யாரும் விளையாட்டு விளையாடக்கூடாது. கண்ணாம்பூச்சி விளையாட்டு, ஓடி பிடிச்சி விளையாட்டு, கிரிக்கெட் விளையாட்டு, எந்த பிளேயும் இங்க வரக்கூடாது. ஒழுங்கா டீச்சர் சொல்றதை கேட்டு கவனமா நடங்க. அல்லேலூயா. சத்தமா சொன்னீங்க பாப்பா. அல்லேலூயா. God bless you. ஆமென். ஆமென்.